ஆண்டவரும் மீட்பரும் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. இந்த ஜூன் மாதத்தின் கடைசி வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த நல்ல விசேஷமான செய்தி பாருங்க. 26ஆம் தேதி 6வது மாசம் 26வது வருஷம் விசேஷமான வழிபாடு. இன்றைக்கு கூட இஸ்லாமிக் சகோதரர்களுடைய விசேஷமான பண்டிகை கூட இருக்கிறது. அந்த பிதாவை கூட தேவன் ஆசீர்வதித்து இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமை அடைம்படிக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் நாம் எல்லோருமாய் நம்மை அர்ப்பணித்து இந்த ஜபத்தோட்டை ஜெயகிதங்களில 47வது பாடல், சாங் நம்பர் 47. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மோடு கூட நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ. Amen. Thank you, Lord. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு ஐயா உம்மை போல் மாறணுமே, உலகில் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உலகில் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க எல்லாருமாய், உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் கதையாய் ஆண்டவரே ஓரம் வளரும் மரமாயும் மாறணும் ஆண்டவரே சொல்லி ஓடும் நதியின் ஓரும் பலரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியில் ஓரும் பலரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, நான் எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, உம்மோடு ஆமென் நான் உம்மை போல் மாறணுமே, ஹல்லேலூயா. ஐயா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, நான் உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, நான் உம்மை போல் மாறணுமே. நம்ம எல்லோருமாய் அன்றைய கரத்திலே ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கணும் ஆண்டவரே, உம்மை போல் மாறணும் ஆண்டவரே, என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, our most holy and loving heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Father, we give you thanks for this blessed time. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we surrender our soul, spirit and body into your hands. ஒரு விஷயம் கூட எங்களையும் எங்கள் மத்தியத்தில் வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் எல்லாரையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். We send all the members of God who've come here today, from the elders to the young ones. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். We also send all those who are yet to come, Father. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீ பேசும் ஆண்டவரே. Father, you talk to all of us. உம்மை போல் மாற்றும் ஆண்டவரே. Lord, help us to be like you. உம்மோடு கூட வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Give us the grace to live with you. மலை மேல் அமர்ந்து வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Help us to be the people who sit on the mountain top and give light. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை குடும்பத்தாரையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Bless all the families of God who watch this prayer through YouTube and Facebook. இதை ஆண்டவரே அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Also bless all those who share and subscribe to our channel. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். We surrender the beginning till the end of this prayer today. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. You take absolute control, lead, guide and protect us. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். Giving you all the glory, honor and dominion. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we offer everything into your hands and we pray. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Praise the Lord. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். ஹalleluya. ஹalleluya. எங்க இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் ஹalleluya. ஹalleluya. எங்க இருக்கீங்க? ஹalleluya. நான் பார்க்கல, என் தேவன் பார்க்கும்படிக்காகத்தான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நாமத்திலே பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே சேர்த்து சொல்லலாமா? நம் தேவன் நல்லவரா கெட்டவரா? நான் எப்படி பார்க்கறாரு? நல்லவரான்னு சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கமா? Our God is good. All the time our God is good. ஆகவே சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவரை எவ்வளவு நல்லவர் 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 என்று சொல்லுகிறோமோ அதுக்கு மேலே தேவன் நம்மை நல்லவர்களாக மாற்றுவார். ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லி நாம் துதிக்கும் போது தொடக்கத்துல பாடி இருக்கணும், ஆண்டவரே உம்மோடு இருக்கணும், உம்மை போல மாறணும், உம்மை போல வாழணும் என்று சொல்லி நம்ம பாடினது அந்த துவக்க பாடலை போல முன்னிட்டு அதோ தேவனை துதித்து ஆராதிக்கும்படியான அதே பாடல் புஸ்தகத்திலே 155வது பாடல். எப்படி தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார், எப்படி தேவன் நம்மை ஆள போகிறார், எப்படி சர்வத்தையும் ஆளுகிற தேவன் உன்னையும் எப்படி ஆள போகிறார் என்று சொல்லி சாங் நம்பர் 155. Thank you Lord. Yes, clap your hands. Thank you. நன்றி. நன்றி அப்பா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், ஆமென். சாவி வென்றவர் என் ஜீவனானார். இது உண்மைதானே, இது அதிசயம்தானே, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்ட ஒரு புதையல், பெற்றுக்கொண்ட ஒரு பொக்கிஷம். இயேசுதான், இயேசுதான். ஆமென், ஆமென். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே
ஒரு பொக்கிஷம் இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சொல்லலாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாமி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷம், சமாதானம் என் உள்ளத்தை போக்க வேண்டுமா? பாவமெல்லாம் போக்க வேண்டுமா? பயங்களெல்லாம் நீக்க வேண்டுமா? சர்வ வல்லவரை மனதில் நினைச்சுக்கங்க. ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாமி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாமி வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாமி வென்றவர் என் மனவாளன். சொல்லுங்க, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாமி வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாமி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாமி வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சர்வ வல்லவர் எப்படி இருக்கிறாராமா? என் எஜமானனா இருக்கிறார். சர்வ வல்லவர் எப்படி இருக்கிறாரா? என் மனவாளனா இருக்கிறார். ஆகவே இந்த எஜமானன், இந்த மனவாளனை ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்கலாமா? எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிக்கணும், துதிக்கணும், praise பண்ணோம். Many words are there to praise, many words are there to thank the Lord. அப்படி சொல்லி சொல்லி praise பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க வாயிலிருந்து துதியின் சத்தத்தை தான் தேவன் கேட்க விரும்புகிறார். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். You are a good God, you are everlasting Father, you are Prince of Peace, you are Almighty God, you are a justice God, you are a holy Father, you are Almighty God. Hallelujah. உம்மையை துதிக்கிறோம், உம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையை ஆராதிக்கிறோம், உம்மையை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளையும் இந்த நாளைக்கும் கொடுத்த எங்கள் தேவனே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உமக்கே எங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம், எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், எங்கள் பலவீனங்களை மாற்றினீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை தட்டி எழுப்பி ஜீவனை தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி, 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 நன்றி. ஆன்லைன் மூலமாக நேரடியாய் வந்து துதித்த நம் ஒவ்வொரு கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு blessing வட பார்க்கும். Stay with Jesus. ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி வசனத்தை பார்க்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Thank you Jesus. Lamentation. The Lord is my portion, says my soul. Therefore I will hope in him. தமிழ்ல படிங்கம்மா. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். Yes. ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன். Yes, hallelujah. My Lord is my portion. My soul says that. கர்த்தர் என் பங்கு, என் ஆத்துமா அவரை சொல்லும் என்று சொல்லுகிறது. ஹalleluya. நம்ம soul சொல்லணுமா? My God is my portion. நம்ம ஆத்துமா சொல்லணுமா? கர்த்தர் எனக்கு பங்கா இருக்கிறார். நம்ம படிச்சீங்களா? The Lord is all I have.
and so I put my hope in him. எஸ் ஹalleluya. இதுல இன்னும் விரிவா சொல்லுது, லார்ட் வந்து எனக்கு எல்லாமா இருக்கிறாரு, ஆகவே என்னுடைய எல்லா ஹோப்பையும் அவர் மேல நான் வைக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில ஷீலா ஃபுல் ஹோப்ப ஆண்டவர்ட்ட வச்சதுனாலதான் கர்த்தர் இன்னைக்கு அந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி ஒருத்தரும் சொல்லலாம், ஏதோ நடக்க முடியாத ஒவ்வொருத்தரும் வாஞ்சையோடு கூட தேவ சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அளவில்லாமல் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். கொண்டு வந்த பிள்ளைகளை கர்த்தர் வெறுமையா அனுப்ப மாட்டார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்காக ஒரு நிமிஷம் நம்ம நன்றி சொல்லி ஜெபித்து தேவனுடைய வசனங்களுக்கு நான் கடந்து செல்ல போகிறோம். முக்கியமாக இந்த நாளில பர்த்டே கொண்டாடுகிற ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறாங்க. அந்த மகள் பேர் எப்சிபா. அந்த மகள் பிறந்ததிலிருந்தே எதையுமே பார்க்காத ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்காய் அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டே. அந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆகிறது. அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் தான், அவங்க கூட பிறந்த ஒரு தங்கச்சி ஒரு தம்பி தான், அவங்க ஆயமார்ங்க தான் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல தாய் தகப்பனுக்கு போதுமான பலனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எப்சிபா என்ற குழந்தைக்காக ஹாப்பி பர்த்டே சொல்லமா எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாப்பா, உன்னை காட் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். பெட் ரிட்டனாவே இருக்கிற அந்த பிள்ளைக்கு கர்த்தர் பரலோகத்துல எல்லாரும் குதிச்சு தேவனை தேடுகிற பிள்ளைகள் பரலோக வாசலுக்கு யாரெல்லாம் போறோமோ அந்த இடத்துல இந்த மகள் துள்ளி குதித்து ஆடும்படிக்காய் கர்த்தர் கிருபிச்சுவார். 18 வயசாவது அந்த பிள்ளைக்கு தேவன் அந்த பிள்ளை அலையில்லாமல் ஆசீர்வதிக்கணும். அதே போல யாரெல்லாம் அந்த நாளில திருமண நாளை கொண்டாடுகிறீர்களோ உங்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அதே போல ஒரு வீட்டில ஒரு மரணம் நடந்திருக்குது. அந்த தாயார் சுஷீலமா, அந்த தாயாருக்காக நீண்ட நாள் நம்ம ஜெபித்திருக்கிறோம். எத்தனையோ நாட்களாக நம் தாய் வந்து ஒரு பெட்ரிடனா ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த தாயாரை கர்த்தர் இன்றி பரலோக ராஜ்யத்துல அவருக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், 5 பையன்கள். அது அந்த குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதல் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆண்டவரே எங்கள் பலவீனங்கள், ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாருக்காவது பர்த்டே இருக்கலாம், திருமண நாள் இருக்கலாம், யாருக்காவது ஒருத்தருக்கு இது மறித்து இருக்கலாம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அவர்களெல்லாம் ஆறுதல் படுத்தவோ எங்களால முடியாது, ஆனால் உங்களுடைய வசனத்தை அனுப்பி ஆறுதல் படுத்த முடியும், நீங்க அவங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஒரு விஷயம் தேவனை துதிக்கலாமா, ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மைய ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மைய மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த ஸ்பெஷல் சைல்டா இருக்கிற ஆண்டவரே எப்சிபாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தன்னுடைய 18வது பர்த்டே கொண்டாடுகிற மகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் பொக்கிஷத்தினாலும் ஆண்டவரே போதுமான பலத்தினாலும் அந்த மகளை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். டெடிகேட்டடா தாய் தகப்பன் அந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்க அம்மா அப்பாவை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் அந்த பிள்ளையை ஆண்டவரே துணி போடுவதும் தண்ணி ஊத்துவதும் ஆண்டவரே சமைச்சு ஊட்டுவதிலிருந்து ஆண்டவரே பாதுகாப்பா இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமா இருக்க போகிறோம்க்காக நன்றி சொல்லுகிறோம். முக்கியமாக தகப்பனே திருமண நாளே ஆண்டவரை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராஜா இந்த நாளில ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க, அந்த பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த ஊழியக்காரர் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற மகள் ஷீலாவை தொடுங்க, பலவீனங்களை மாற்றுங்க. பிரகாசத்தை தொடுங்க, பலவீனங்களை மாற்றுங்க. ஜெசியம்மாவை தொடுங்க, பலவீனங்களை மாற்றுங்க. நச்சம்மாவை தொடுங்க, பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ராதிகாவை தொட்டு என் கர்த்தர் பலப்படுத்தினமைக்காக நன்றி. ஒரு பெரிய சாட்சியா அந்த மகனை வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ராதிகாக்காக நன்றி, கணவன் அருணுக்காக நன்றி, ஷாரனுக்காக நன்றி ஆண்டவரே, சாமுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. நன்றி பலியோடு கூட இந்த குடும்பங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த வேலையில தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்காகவும், படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், மரணுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரே அநேக காரியங்களில் டெஸ்டுக்காகவும், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் என்று அநேக வெள்ளிக்கிழமையில் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் இருப்பாங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பலவீனர்களையும் கர்த்தர் தொடுவீராக ராஜா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஆணிப்பட்ட காயங்கள்
ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தலைவலியாலும், ஆண்டவரே வயிற்று வலியாலும், செஸ்ட் பெயினாலும், வாரிகோஸ் வெயின்ஸ்னாலும் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா பலவீனர்களை தொடுங்க ஆண்டவரே. அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கிற எல்லா டாக்டர்ஸ்களையும், நர்ஸுகளையும், லேப் டெக்னீஷியன்ஸ்களையும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ரோட்டோரமாய் வியாபாரக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிசினஸ் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைய கடன்கார பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க ராஜா. வறுமைகள் அதிகமா ஆண்டவரே, ஆண்டவரே சம்பளங்கள் வாங்கினதை ஆண்டவரே சமாளிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வீட்டு வாடகை கட்ட முடியாமல், கடன்களை கொடுக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க ராஜா. ஆண்டவரே வீடு கட்டாத பிள்ளைகளை கட்டுப்படிக்க கிருபை செய்யுங்க. லீஸுக்காகவும் ஆண்டவரே வாடகைக்காகவும் ஆண்டவரே வீடுகளை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலை ஆண்டவரே நேரத்தை அவர்களுக்கு தந்து இடமா நல்ல இடங்களை காண்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே உங்களுடைய தாசரை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தின் வழியாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. அந்த வசனத்தில் ஜீவன் உண்டே, அந்த ஜீவனை கொண்டு நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசுங்க, அவரையும் மறைத்து அவரோடு கூட பேசுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்க எல்லாருமே தாழ்த்தி உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் மேலும் அளவில்லாமல் ஆஸ்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். அது வேத வசனத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தாவே நீர் என்னோடு பேசும், என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நம்ம செலுத்துவோம். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். நேரடியாக நாம செய்திக்கு போவோம். வழிகாட்டும் தெய்வம் இயேசு என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் வாழ வழிகாட்டும் தெய்வம், வழிகாட்டும் தெய்வம் இயேசு என்ற தலைப்புல நம்ம பார்ப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். Psalms 37. அதுல 3 வசனங்களை முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. எடுத்துக்கிறீங்களாமா? Psalms 37, 3, 4, 5. 3 வசனங்குது. ஒருத்தர் ஒரு வசனம் நல்ல சத்தமா படிக்கலாம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட 37வது சங்கீதம். Trust in the Lord and do good. Live in the land and be safe. Amen. Delight yourself in the Lord, and He will give you the desires of your heart. Commit your way to the Lord, trust also in Him, and He shall bring it to pass. Amen. Hallelujah. பாருங்க, தமிழ்ல 37வது சங்கீதம் 3வது வசனம் படிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். மேய்த்துக்கொள். ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 5வது வசனம் பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. 3 காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் சங்கீதம் 37 அதிகாரத்திலே 3லிருந்து 5 முடிய இருக்கிற வேத வசனங்களை தமிழ்ல இங்கிலீஷ்ல நாம வாசித்தோம். நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டும் தெய்வமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல 32வது அதிகாரத்துல பாருங்க, 8வது வசனம் மிக அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். Psalms 32:8. அங்கே நாம் வாழ வேண்டிய வழிகளையும் நம்மேல் கண்களை வைத்து நமக்கு சஜஷன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன சொல்றது? 32:8. I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. ஆமென். 32வது அதிகாரத்துல 8வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்.
என்ன சொல்கிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து நானே உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. முதல்ல நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். எப்படி பேசணும், எப்படி மற்றவங்களை மதிக்கணும், எப்படி மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு பிறகு இந்த நேரான வழியில தான் போகணும், இந்த சத்தியமான வழியில தான் போகணும், இந்த உண்மையான வழியில தான் போகணும், அதுவும் என் வழியில, அதாவது நான் காட்டுகிற வழியில தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முதல்ல கற்றுக் கொடுக்கிறாரு. இரண்டாவது வழி காட்டுறார். அந்த வழியில, அதாவது அவர் கற்றுக் கொடுத்த பிரகாரம் நீங்களும் நானும் நடக்கிறோமா? அவர் காட்டின வழியில, சத்திய வழியில, உண்மையான வழியில நீங்களும் நானும் போருமா இல்லையா அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாராம்? தம்முடைய கண்களை உண்மையில என் மேல வைக்கிறார். ஒருவேளை அம்மா அப்பாவை ஏமாத்திடலாம், புருஷன் பஞ்சாயத்தை ஏமாத்திடலாம், சொந்த பந்தங்களை ஏமாத்திடலாம், அண்ணன் தம்பியை ஏமாத்திடலாம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களெல்லாம் கேட்கிறேன், எங்கடா போயிருந்தேன், எங்க போயிருந்தேன், எங்க போல எங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை நம்ப வச்சிடலாம். ஆனா கடவுளை ஒருபோதும் நம்ப வைக்க முடியாது. நீ எங்க போன, எங்க வந்த, எங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து, எங்க யாரோட கூட பேசின, எங்க நீ என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்த, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா உன்னை வழி நடத்துறதே ஆண்டவர் தான், உனக்கு வழி காட்டுறதே ஆண்டவர் தான், வாழ்க்கை கொடுத்தவரே ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ எங்க போற எங்க வர என்று என் கண்களை உன்மேல நான் வைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பாரத தேசத்துல 150 கோடிக்கு ஜனங்களுக்கு மேல இருக்கிறாங்க. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாச மரியாதை இருக்கிறாங்க. பல ஜாதிகள் இருக்கிறது, பல கோத்திரங்கள் இருக்கிறது, பல பாஷைகளை பேசுகிற எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், ஒரே ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், ஒரே தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் சகலத்தையும் பார்க்கிறவரா இருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிக்கிறேன் மகனே, உனக்கு நான் ஒரு வழியை காட்டுகிறேன், சத்திய வழியே. அதே நீ போற வழி சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி உண்மையிலே என் கண்களை வைத்து, மகனே இந்த வழி சரியில்லை, இந்த வழியில போ, இப்படி பேசு, இப்படி பேசாதே, இவங்களை மன்னி, இவங்களை ஏற்றுக்கொள்ளு, இவங்களை கவனி, இவங்களை மதி, இவங்களை அன்பு செய் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு என்ன பண்றேன்? சஜஷன் சொல்றேன், ஆலோசனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதான் நம்முடைய தேவன், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், சஜஷன் கொடுக்கிற தேவன், கற்றுக் கொடுக்கிற தேவன், போதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமன்பானவர்களே, நம்மை ஒருபோதும் மறவாத தெய்வமாய் இருக்கிறார். அவர் அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மாறாத தெய்வம், நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வம், வழிகாட்டுகிற தெய்வம். அவர்தான் இந்த சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல மிக அருமையாய் நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன அருமையாய் கற்றுக் கொடுக்கிறார்? கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியத்துல யாருக்காக ஒருத்தருக்கு கடன் கொடுக்கும் போதோ, அல்லது வேற ஏதாவது ஒரு உதவி செய்யும் போதோ, ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கும் போதோ, அல்லது ஒரு சிலர் இன்னைக்கு நிறைய பேர் நகை நட்டை கொடுத்துட்டே ஏமாந்து போயிருக்கிறாங்க. அதனால இந்த விசுவாசிகள் மத்தியில் என்ன பண்ணுவாங்க இல்லையா? யாரை நம்பி கொடுக்குறோம் இல்லையம்மா, நம்ம மத்தியத்துல கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் ஐயா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாயா, அண்ணே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்பி நாங்க செய்யறோம் இல்லையா? நீங்க எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கொடுத்துருவீங்க. இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு கஷ்டம், அதனால நீங்க கொடுக்கும் போதே, நீங்க வாங்கும் போதே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணிட்டு கொடுக்கலாம். அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. நாளைக்கு அவங்க கொடுக்குறாங்களே இல்லையா, ஏமாத்துறாங்களே இல்லையா, அது ரெண்டாவது, அது அவங்க பாடு. ஆனா நாம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை செய்யும் போது, ஜெபம் பண்ணிட்டு நாம கொடுக்கும் போது, ஒரு நாளில ஒரு நாள் ஆண்டவர் அவங்க உள்ளத்துல பேசுவார். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான், ஏமா இவ்வளவு நாள் இல்லாத இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சா, என்னமோ தெரியலமா, என் மனசுல உங்களை ஞாபகமாவே இருந்துச்சு, இவ்வளவு நாள் வர முடியல, இன்னைக்கு வந்த, தயவுசெய்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தியா, இந்த எண்ணத்தை கொடுக்கறது யாரு? ஆண்டவர். ஆனா நீங்களும் நானும் அவங்களுக்காக என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அதான் நம்ம அவங்கள நினைக்கிறாங்களே இல்லையோ. நீங்க நிறைய பாருங்க, அண்ணன் தம்பி பாருங்க, அக்கா தங்கச்சி பாருங்க,
ஒரு அம்மா அப்பா பாருங்க, தம் பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்றாங்க. அம்மா அப்பா பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்றாங்க, பிள்ளைங்க அம்மா அப்பாவை குறித்து ஜெபம் பண்றாங்க. என்னடா இவ்வளவு நாளில இன்னைக்கு வந்துட்டுக்கிறியடா, என்னாடி இவ்வளவு நாளில இன்னைக்கு வந்துட்டுக்கிறிய அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க? அம்மா என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு காலையில உன் ஞாபகமாவே இருந்துச்சுமா. அப்பா என்னன்னு தெரியலப்பா, உன் ஞாபகமாவே இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? அந்த ஞாபகத்தை யார் கொடுக்கிறது? ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. அதான் கர்த்தரை நம்பி நன்மை செய், நீ உயிரோடு கூட வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை சாப்பாடு போல சாப்பிடும் மகனே. இத வேத வசனத்தை வாசிச்சாதான் ஒரு அம்மா எப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு குஞ்சாதி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் இந்த வேத வசனம் போதிக்கிறது. நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும், எப்படி நேசிக்கணும், எப்படி அன்பு செய்யணும், எப்படி மன்னிக்கணும், எப்படி ஏத்துக்கணும், எல்லாவற்றிற்கும் வழிகாட்டும் தெய்வமாய் நம்ம ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேசத்துல நீ உயிர் வாழ்கிற வரைக்கும் சத்தியத்தை உணவாக நீ மேய்ந்து கொள். இல்லையா? இத்தனை அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. 4வது வசனம் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்துல நீ மனமகிழ்ச்சியா இரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்ட இல்ல, நன்மை செய்துட்டு கடன் கொடுத்தியோ நன்மை செய்தியோ ஏதோ ஒரு பொருளை கொடுத்தியோ என்னவோ பண்ண, அவங்கள மன்னிச்சுட்டேன், மனமாற ஏத்துக்கினேன். அதுக்கப்புறம் நீ நான் எப்படி இருக்கணும்? ஐயோ என்ன நடக்குமோ எதா நடக்குமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அவங்க வருவாங்களோ இல்லையோ, கொடுக்குவாங்களோ இல்லையோன்னு அந்த கவலை விட்டுட்டு, ஆண்டவரே உண்மை நம்பி செய்திருக்கிற ஆண்டவரே, உண்மை நம்பி மன்னிச்சுட்ட ஆண்டவரே, உண்மை நம்பி ஏத்துக்கிற ஆண்டவரே, உண்மை நம்பி அவங்கள கூப்பிட்டுக்கிற ஆண்டவரே, அவங்க வர்றாங்களோ இல்லையோ 2வது ஆண்டவரே, அப்பா உம்மிடத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. யாருக்கோ என்னென்னமோ செய்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க வேதனை அனுபவிப்பாங்க. ஐயோ வருவாங்களா இல்லையா, ஐயோ போவாங்களா இல்லையா, ஐயோ என்ன பாக்குவாங்களா இல்லையா, இவங்க வேதனை. இவங்களுக்கு இருக்கிற நிம்மதியை கூட இவங்கள என்ன பண்றாங்க? கெடுத்துக்கிறாங்க அவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா என்னை நம்பி செஞ்சுட்ட இல்ல, என்னை நம்பி வந்துட்ட இல்ல, என்னை நம்பி உன் வாழ்க்கையை அந்த பொண்ணு கையில ஒப்பு கொடுத்துட்ட, அந்த பையன் கையில ஒப்பு கொடுத்துட்ட இல்லையா? அதுக்கப்புறம் நீ எப்படியா இருக்கணும்? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. அவரை எப்போ ஸ்தோத்திரம் பண்ணே இரு, அவரை துதிச்சுனே இரு, நன்றி சொல்லினே இரு. ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்துல ஆலயத்துக்கு போ, ஜெப கூடாரத்துக்கு போற நேரத்துல ஜெப கூடாரத்துக்கு போ, ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்ணு, பைபிள் படிக்க வேண்டிய நேரத்துல பைபிள் படிச்சு கர்த்தரிடத்துல எப்படியா இரு? மன மகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்துல என்னெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறையோ, என்னென்னலாம் செய்யறியோ, அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா? அருள் செய்வார். உனக்கு அப்படியே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இதாங்க நடக்கும். ஓகேவாமா? கரெக்டா? இதான் நடக்கும், இதான் நடக்கணும். புரியுதா நான் சொல்றதெல்லாம்? நான் ஜெபம் பண்ணிட்டு பிரசாதம் வந்துடக்கூடாது, ஜாலியா இருக்கணும், ரிச்சாயா இருக்கணும் கர்த்தருக்குள்ள. ஆண்டவரே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே உங்க நம்பிதான் நான் போறேன் ஆண்டவரே, உங்க நம்பி வேலைக்கு போறேன் ஆண்டவரே, உண்மை நம்பி ஆண்டவரே வீடு கட்ட போறேன், உண்மை நம்பி பொண்ணு பார்க்க போறேன், உண்மை நம்பி பையனை பார்க்க போறேன் ஆண்டவரே, உண்மை நம்பி ஒரு வீட்டை வாங்க போறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை நம்பி ஆண்டவரே ஒருத்தரை நான் பார்க்க போறேன் ஆண்டவரே. அவங்க இவ்வளவு நாளா இல்ல ஆண்டவரே, இன்றைக்கு அவங்க இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் உங்க கண்ணுக்கு கிடைக்காதவங்க அன்னைக்கு நீங்க போற நேரத்துல கட்டாயமா அங்க இருப்பாங்க அவங்க. ஹல்லேலூயா. அந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாய் ஆண்டவர் மாத்திருவார் அவங்களை. என்ன இருதயம்? கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் ஆண்டவர் மாத்திருவார் அவங்களை. அல்லேலூயா. வாங்க. கல்லான இருதயமா இருந்துச்சு இவ்வளவு நாளா, இன்னில இருந்து என்ன பண்றாரு? அவங்கள சதையான இருதயமாய் ஆண்டவர் மாற்றிடுவார். நல்ல தாராளமா உட்காருங்க, சேர்ல முதல் தள்ளி உட்காருங்க. நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், ஐயோ இவ்வளவு நாள் கிடைக்காதவங்க இன்னைக்கு கிடைச்சிட்டாங்களே அப்படின்ற அந்த சந்தோஷத்துல நம்ம வருவோம். அதான் ஆண்டவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. நமக்கு வழிகாட்டும் தெய்வம்.
நம் பாதைகளில எப்படி போகணும், எப்படி வரணும், என்ன செய்யணும், என்ன சிந்திக்கணும், என்ன யோசிக்கணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் வழிகாட்டுகிற தெய்வம். அதனால்தான் பரலோகத்திற்கு வழிகாட்டும் போது கூட சீடர்கள் எல்லாருக்கும் சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்ப்பா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். I am the way, I am the truth, I am the life அப்படின்னு சொல்லிட்டார். உனக்கு வழி நான் தான், உனக்கு சத்தியத்தில நடத்துகிறவன் நான் தான், உனக்கு வாழ்க்கையை கொடுக்கிறவரும் நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஆகவேதான் Psalm 16:11 பாருங்க. Psalm 16:11 அதாவது சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல அங்க 11ஆவது வசனத்துல இங்க தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம். தாவீது மகாராஜா செய்யற ஒரு விசேஷமான ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. 16:11 என்ன சொல்லுது? You make known to me the path of life. In your presence there is fullness of joy. At your right hand are pleasures forever and more. ஆமான்மானவர்களே, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பாருங்க, நல்ல கவனிங்க. ஜீவ மார்க்கம்னா என்ன? அதான் பரலோகத்துக்கு போகிற வழி, பரலோகத்துக்கு போகிற வழி, சொர்க்கத்துக்கு போகிற வழி, பாரடைஸுக்கு போகிற வழி, வான் வீட்டுக்கு போகிற வழி. ஆண்டவரே, பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில பரிபூர்ண ஆனந்தமும், fulfill joy. அரகுறை இல்ல, என்ன சொல்றது கரெக்டாமா? fulfill joy, fulfill joy இருக்கிறது. உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம், நித்திய பேரின்பம் இருக்கிறது. அந்த நித்திய பேரின்பம் கொடுக்கிறது யாரு? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் யாரு? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது புறத்திலே நித்திய பேரின்பமும் இருக்கிறது ஆண்டவரே. எவர்லாஸ்டிங் ஜாய், எவர்லாஸ்டிங் பீஸ், எவர்லாஸ்டிங் சந்தோஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆகவேதான் அவர் தாவீது ஜெபிக்கிறார். நீங்களே நாங்க அப்படிதான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, வாழ தெரியாது இருக்கிற ஆண்டவரே, நடக்க முடியாது இருக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக ஒரு வழி காட்டுங்க, கணவனுக்காக ஒரு வழி காட்டுங்க, மகனுக்காக மகளுக்காக ஒரு வழி காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம ஜெபிக்கும் போது ஆனந்தமான வழியை காட்டுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்துல பாவியான ஒரு மனுஷனா இருந்தா கூட ஆண்டவர் சொல்ல தெரியுமா? அப்படியே ஐசாயா வாங்க, அப்படியே திருப்புங்க 55. ஐசாயா 55ல 2 வசனத்தை படிச்சுட்டு நாம ஜெபம் பண்ணலாம். 55ல அங்க வந்து 7 ஒருத்தர் படிங்க, 8 ஒருத்தர் படிங்க இங்கிலீஷ்ல. பாருங்க, மிக அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஐசாயா 55 7 ஒருத்தர், 8 ஒருத்தர். Let the wicked forsake his way, and the unrighteous man his thoughts. Let him return to God, and he will have mercy on him, and to our God, for he will abundantly pardon. Amen. Hallelujah. For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. Amen. Hallelujah. படிச்சிட்டாங்களா? இப்போ ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் ஒருத்தர் படிங்க, 8வது வசனம் ஒருத்தர் படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வழி. மனுஷனா இருக்கிற நம்ம என்ன சொல்லுவோம்? இனி என் மூஞ்சிலிய முடிக்காத, இனி நீ என்ன பார்க்கவே பார்க்காத, எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்ட நீ, எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்ட நீ, இல்லையா, செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்ட, என் மூஞ்சிலே முடிக்காத, என் வீட்டு வாசல்லே விழாத அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில நேரத்துல கோபத்துல நம்ம சொல்றோம், இல்லையா? வேணும்னு சொல்றது இல்ல, என்னத்துல சொல்றோம்? கோபத்தினால சொல்றோம். ஏன்னா அவங்க செஞ்ச காரியம் எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல, நம்மளால அதை பொறுத்து கொள்ள முடியல. அதனால ஆத்திரத்துல நம்ம ஒரு சில நேரத்துல சொல்லிட்டு கூட, ஐயோ இப்படி எல்லாம் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம என்ன பண்றோம், ஐயோ இப்படி எல்லாம் பேசிட்டேனே, இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்துல நம்ம மனம் மறந்துடும். அதான் மன்னிக்கிறது, மனம் மறக்கிறது. அல்லேலூயா. மன்னிக்கிறது, மறக்கிறது. அதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, மனமாற மன்னிக்கிறாங்க, ஆனா மறக்கிறது இல்லை அவங்க. அதனாலதான் அவங்களுடைய பாவம் அவங்களோடு கூட இருக்குது.
நம்ம பரலோக ஜெபத்தில் என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்து பொறுத்து ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அதான் மன்னித்து மறக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நாங்க செஞ்சா எங்க குற்றங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் முதல்லயே நம்மள மன்னிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா நாம மத்தவங்களை என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டோம்? மன்னிக்க மாட்டாங்க. இதெல்லாம் மனுஷனு குணம் தானே. இன்னைக்கு நிறைய பேர் அம்மா அப்பாங்க அப்படிதான் சொல்றாங்க. தாம் பிள்ளைங்க செஞ்ச துரோகத்துக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்றாங்க இல்லையா? என் வீட்டு வாசல்லே வராதடா, நான் சத்தா கூட வராதடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அம்மாங்க, தாப்பன்மாருங்க, சொந்த பந்தங்க சொல்றது உண்டு. இது மனுஷன் குணம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் புள்ளத்தானே அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல தான் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? மகனே, நீ முதல்ல அவங்கள மன்னிச்சுட்டு மறந்துரு, அதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கிறேன். முதல்ல நம்மள ஆண்டவர் மன்னிச்சுட்டா என்ன ஆயிடும்? என்ன ஆகுமா? குளிர்ட்டு போயிடும் நம்மளுக்கு. ஆனா ஆண்டவர் நம்மள மன்னிச்சுட்டாரு, அவனை மன்னிச்சா என்ன, மன்னிக்காம விட்டு போனா என்ன அப்படி ஆகும். ஏன்னா நமக்கு வழிகாட்டுகிற தெய்வம் அவர்தான், நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் அவர்தான். அதனாலதான் பாருங்க, துன்மார்கனா இருக்கிறவனே, அநியாயமா இருக்கிறவன, அக்கிரமாய் வாழ்கிறவன, பாவியாய் வாழ்கிறவர்களை பார்த்து சொல்றார். துன்மார்கன் தன் வழியை விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு யாரிடத்துல திரும்பணும்? மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல நீ வரணும். நீ அப்படி வந்தா ஆண்டவர் என்ன பண்றாரா? மனதுருகி அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராய் இருக்கிறார். இந்த டிரான்ஸ்லேட் பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மன்னிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா, மன்னிக்கிறதற்கு வல்லவர். அதுக்கப்புறம் அந்த 8வது வசனம் என்ன சொல்லுது? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அல்ல மகனே, உங்கள் நீ இருங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன். நீ பொறாம வச்சுக்கிற மாதிரி நான் வைக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல பார்த்து நீங்களே நானும், ஆண்டவரே, நான் வாலிப நாட்கள்ல இருந்து, எனக்கு கருத்து தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து, ஆண்டவரே, நான் எவ்வளவு பாவம் செஞ்ச ஆண்டவரே, நீ சொல்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? என்ன சொல்வாரா தெரியுமா? உண்மையை நடந்த சம்பவம் பைபிள் இருக்குது. ஆண்டவரே, எனக்கு தெரியாது மகனே அப்படின்னா, நான் மறந்துட்டேன் மகனே. உன் பாவத்தை கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ இல்லையா, ஈஸ்டுக்கு வெஸ்டுக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரத்துல நான் தூக்கி போட்டேன், கடலின் ஆழத்துல நான் போட்டேன் மகனே அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு அதே நேரத்துல ஒரு மனுஷனை கேட்டு பாரு, ஐயோ அவங்களா, அது மறக்கவே முடியாதுங்க. அவன் பேசுந்து, அவன் பார்த்துருந்து, அவன் செயல்பட்டு, அவன் கொடுத்திருந்த இல்லைன்னு, இதை பண்ணா அதை பண்ணா, இதை பண்ணுச்சு அதை பண்ணுச்சு, மறக்கவே முடியாதுங்க. ஒரு சில நேரத்துல நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்கறேன், அதை மறக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்றோம் ஒரு நேரத்துல. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றார்? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா நம்ம எல்லாரும் உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழணும் அப்படின்னு சொன்னா, அவர் கிறிஸ்துவா இருக்கிறார், நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அவர் கிறிஸ்து, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். அப்படின்னா கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கிரைஸ்ட் என், கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவும் அவர்களும், கிறிஸ்துவும் நானும், கிறிஸ்துவும் நீயும். அதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்தவர்கள் தமிழ்ல, கிறிஸ்டியன் அப்படின்னு, கிரைஸ்ட் என், எனக்குள்ள இருக்கிறார் அவர். ஆகவேதான் எனக்கு வாழ வழிகாட்டி இருக்கிறார். ஆக அன்பானவர்களே, இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில ஒரு ஆலோசனை சொல்றார். வாங்க மேத்யூ 7th chapter வாங்க, 24 ஒருத்தர் படிங்க, 25 ஒருத்தர் படிங்க. படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இங்க ஆண்டவர் சொல்லுகிற விசேஷமான காரியம். மேத்யூ 7th chapterல 24 ஒருத்தர் படிங்க, 25 ஒருத்தர் படிங்க. இங்க ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு விசேஷமான வார்த்தை, ஆலோசனை. என்ன சொல்றாரு? So then, anyone who hears these words of mine and obeys them is like a wise man who built his house on rock. Amen, 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 amen. 25. And the rain fell, and the floods came, and the winds blew and beat on that house,
but it did not fall, because it had been founded on the rock. ஆமென். இதாங்க நடக்கும். நமக்கு வாழ வழி காட்டுகிற தெய்வம் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்கணும். அதனாலதான் பாருங்க, திருப்பலி ஆராதனைக்கு போங்க அல்லது மத்த ஆராதனைக்கெல்லாம் போங்க, அங்க விசேஷமானது. நம்ம நேற்று தினத்துல இந்த வசனத்தை தியானம் பண்ணும்போது அந்த வசனத்தை தியானம் பண்ணணும். பிள்ளைங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்களா, அவங்களை கேட்கணும் இன்னைக்கு என்ன காஸ்பல் அப்படின்னு. என்ன பண்ணுங்க, இன்னைக்கு என்ன காஸ்பல். அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நாம கேட்கணும் இன்னைக்கு என்ன காஸ்பல். 3 ரீடிங் வாசிக்கிறாங்க இல்லையா, அதுல காஸ்பல் என்ன. அதே மாதிரி வேற சபைகள்ல கூட 3 நற்செய்தி வாசிக்கிறாங்க, சங்கீதங்கள்ல கூட வாசிக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் எழுந்து நின்று நற்செய்தி வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க பாதர் ஆனாலும் சரி, பாஸ்டர் ஆனாலும் சரி. அப்ப நம்ம பிள்ளைங்களோட கேட்கணும் இன்னைக்கு என்ன நற்செய்தி, என்ன காஸ்பல், இன்னைக்கு என்ன டாபிக்ல பேசுனாங்க, இதை நீ நான் கேட்கணும். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. படிங்க 24வது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லுகிற சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் கேட்டு இவைகளின்படி செய்கின்றவன் எவனோ, செய்கிறவர்கள் யாரோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. பத்தியா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவர் சொல்லுகிற வழியில நடக்கிற நீங்களும் நானும் யாரா இருக்கிறோமா, புத்தி உள்ள மனுஷன். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, வைஸ் மேன் அப்படின்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. புத்தி உள்ள மனுஷி, புத்தி உள்ள மனுஷன். யார் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு மனுஷன் கொஞ்சம் கோவம் தானே சொல்றாங்க, புத்திக்குதா அவனுக்கு, அறிவுக்குதா அவனுக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தா என்ன சொல்றாரு, நீ புத்தி உள்ள மனுஷி, நீ புத்தி உள்ள மனுஷன், நீ என் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறாய் மகனே மகளே, நீ புத்திமானா இருக்கிறாய், புத்தி உள்ள மகளா இருக்கிறாய், நீ புத்தியாய் நடந்து கொள்வாய், ஞானமாய் நடந்து கொள்வாய். நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கண்மலையின் மேல் தன் வாழ்க்கையை கட்டின, குடும்பத்தை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு அவர்களை ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை நோக்கி இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, பெருமழை சொரிந்து அந்த வீட்டின் மேல் பெருமழை, அப்புறம் பெரும் வெள்ளம். இந்த 2 காரியம் பாருங்க. முதல்ல பெரும் மழை பொழிந்து பெரும் வெள்ளம் வந்து அப்படியே அடிச்சு, அதாவது மழை வந்து அல்லது வெள்ளம் வந்து அப்படியே அடிச்சுன்னு போற மாதிரி இப்படிப்பட்ட காற்று அடித்த இந்த 3 காரியம், பெரும் வெள்ளம் வந்தது, பெரும் மழை வந்தது, பெரும் காற்று அடித்தது. இந்த 3 காரியம், இந்த 3 விதத்தில் இருக்கிறதான எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, குழப்பமா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, சச்சரவா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கடன் தொல்லைகளா இருந்தாலும் சரி, இப்படித்தான் வரும். பெரும் வெள்ளம் போல வரும், பெரும் மழையை போல வரும், பெரும் காற்றடிக்கிற மாதிரி வரும். இந்த கஷ்டம் போன மாசம் இல்லையே, போன மாசம் சம்பளம் வந்ததுல இல்லையே, அதுக்கு முன்னால மாசம் இல்லையே, இந்த மாசம் இருக்குது. அதான் பெருவெள்ளம். திடீர்னு வரும் காற்று. காற்று எந்த பக்கம் இருந்து வருது, எந்த பக்கம் அடிக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த கஷ்டம் எப்படி வந்துச்சு, இந்த வியாதி எப்படி வந்துச்சு, இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு இல்லையா, நடந்த ஆக்சிடென்ட் எல்லாம் எப்படி ஆச்சு, அக்ஸ்மாத் தான் நடந்தது, யாருக்குமே தெரியாது. ஆனா அது அகப்பட்டு கொண்டோம். ஆனாலும் தேவன் நம்மளை கைவிடல, காப்பாத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்படித்தான் பெரும் வெள்ளம் வரும், பெரும் மழை அடிக்கும், பெரும் காற்று அடிக்கும். ஆனாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும், அந்த வீட்டின் மேல் இது 3 ஒரே நேரத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா தெரியலமா, இந்த பக்கமா ஒரு கஷ்டம் வந்துச்சு, அந்த பக்கமா திடீர்னு வேலை இல்லாதாச்சு, இந்த பக்கமா சம்பளம் இல்லாதாச்சு, இந்த பக்கமா வர வேண்டிய காசு வராம போச்சு, இந்த பக்கம் பையனும் அனுப்பல, அந்த பக்கம் பொண்ணும் அனுப்பல, இந்த பக்கம் எங்க வீட்டுக்காரர் தான் ஆகல, எந்த வேலையும் நின்று போச்சு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. 3 பக்கம் வர வேண்டிய எல்லா லாபமும் என்னாச்சு, நஷ்டமா போச்சு. அதான் இங்க சொல்லுகிறார்.
மூன்று பக்கமும் எல்லா துன்பமும் வந்தும் மோதியும் அது விழவில்லை. அது ஒரு நாளும் விழாது. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. ஆமென். அது ஆண்டவர் மேல வைத்திருக்கிறது. அந்த கண்மலை தான் கிறிஸ்து, அந்த கண்மலை தான் இயேசு. இந்த வசனம் என்ன ஆழமையா சொல்லுகிறது பாருங்க. கொரிந்து புஸ்தகத்திலே புனித பவுல் சின்னப்பர் சொல்றார், அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலையின் மேல உங்க வீட்டை கட்டுங்க, ஆண்டவர் மேல உங்க வீட்டை கட்டுங்க. அதான் ஆரம்பத்தில் படிச்சோம், கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்துல குடியிருக்கிற வரைக்கும் இந்த சத்தியத்தை மேய்ந்து விசுவாசி, அப்பொழுது நானே காரியத்தை வைக்க பண்ணுவேன். அதான் அந்த 37 வசனம். உன் வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாரு. கடைசியா படிச்சிருவாரு 37:5. அதாவது 1 Corinthians 10th chapterல 4th word அதான் சொல்லுங்க, அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி. Hallelujah. 37 Psalms 37 Psalm 37 அதுல 5th word அதான் கடைசி வசனம். மிக அருமையான ஒரு வசனம். Commit your way to the Lord, trust also in him, and he shall bring it to pass. உன் வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவ்வளவுதாங்க சாப்டர். நமக்கு வழிகாட்டும் தெய்வம், நம்மை வாழ வைக்கும் தெய்வம், நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும் தெய்வம், குடும்பங்களை வாழ வைக்கும் தெய்வம், கணவன் மனைவி மத்தியிலே சமாதானத்தை கொடுக்கிற வாழ்க்கையான தெய்வம். அவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாரு. நம்ம நம்பிக்கை அவர் மேலதாங்க. எந்த மனுஷன் மேல நம்பிக்கை இல்லை. எல்லா மனுஷரை நாம நேசிக்கணும், எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாரையும் கனப்படுத்தணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆனா நம்பிக்கை மட்டும் யார் மேல? ஆண்டவர் மேல. சொல்லுங்க, நம்பிக்கை யார் மேல? ஆண்டவர் இயேசப்பா மேல. அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் கோடி கோடி நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஆண்டவரே ராதிகா அருணுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி, இவர்கள் ஆண்டவரே நன்றி ஜெபமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களையும் உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற மேரி பிரகாசத்துக்காக நன்றி, ஷீலாவுக்காக நன்றி, எங்க குடும்பத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு வர முடியாம போனதான ஒவ்வொரு தாய்மார்களை கூட நாங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியாக சுவாமி இந்த நாளில் கேட்ட வசனத்தின் பிரகாரம் எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீர், எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீர், எங்களுக்கு வழிகாட்டுகிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் குடும்ப காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, எங்கள் வீட்டை கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் கட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக அந்த கண்மலையே கிறிஸ்துவா இருக்கிறபடினாலே உண்மையே நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம், உண்மையே சார்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நாங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கவும், உண்மையே நம்பி இருக்கவும், உண்மையே விசுவாசித்து இருக்கவும், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே. ராதிகாவுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி ஆண்டவரே, கைகள்ல கால்கள்ல நல்ல முழு பலத்தை கொடுத்து ஆண்டவரே, நன்றாக நடக்க, ஆலயத்துக்கு போக, இப்படிப்பட்ட ஜெப கூடாரங்களுக்கு வந்து நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவரே மகளை நிறுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி. இன்னைக்கு நன்றி சொல்லும்படி அழைத்து வந்தீரேன். நன்றி. அவருடைய கணவருக்காக நன்றி, அவருடைய 2 பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ராதிகாவோடு கூட உடன் பிறந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி, அருளோடு பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறான். இங்க வந்திருக்கிற எங்க எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க எல்லாருமே ஆமென், ஆமென். எல்லாருடைய வலது கை இதயத்தின் மேல் வைத்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல்
அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களை எல்லாரும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அதோடைய ஆண்டவருக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஒரு செய்தியை கேட்டும் வழி காட்டும் தெய்வம். அது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசியில பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வீடுனா குடும்பம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குடும்பத்தின் மேல பெரும் மழை வந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது. அது என்னன்னா என்ன பண்ணல, விழவில்லையா? ஏன் விழவில்லைன்னா அந்த அஸ்திபாரம் யார் மேல போடப்பட்டிருக்குதா? கண்மலை. அந்த கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலை மேல ஒவ்வொரு நாளும் வீட்டை கட்டும் போது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அதனால கேட்டு செய்தின்படி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கும் போது சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். ஆகவே இந்த நன்றி சொல்ல வந்திருக்கிற குடும்பங்களுக்கு தேவன் இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் இன்னும் அழகா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நன்றி சொல்லி 182வது பாடல் கைக்கிலோ 182 சாங். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கைக்கிலோ நன்றி. Thank you, Lord. Yes. Clap your hands and give thanks to the God. Amen, amen. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நமக்கு வந்த உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆகவே சோர்ந்து போகாத மகளே, சோர்ந்து போகாத மகளே, காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற சோர்வுகள் நீங்க போகணுமா? என்ன செய்ய வேண்டும்? அது சீக்கிரத்துல நம்முடைய சோர்வுகள் எல்லாம் நீங்க போனா உன் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்புவி. உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல ஒப்புவி. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். ஆகவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தின் மேல விழுந்தாலும் அது என்ன பண்ணாதா? அசைக்கப்படாதா. ஏன்னா நம்ம அஸ்திபாரம் யார் மேல போட்டிருக்கிறோமா? ஏசப்பா மேல போட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவார். ஆக ஒவ்வொரு நாளும் கிடைத்த நேரத்துல
ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு அரை வசனங்களையோ இது ஒரு சாப்டரோ படிச்சு நம் நாளை தொடங்கும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார். God bless you all. Be safe. Jesus Christ is coming soon.